10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Exercise 3.4 la first sum, if sin x equal to 15/17 and cos y equal to 12/13, 0 less than x less than pi by 2, 0 less than y less than pi by 2. Find the value of sin of x plus y. Second subdivision cos of x minus y. Third subdivision tan of x plus y. இப்போ sin x ஓட வேல்யூ cos y ஓட வேல்யூ கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், அந்த எக்ஸுங்கிறது எந்த கோடனில் இருக்குங்கிறனா ஃபஸ்ட் கோடன். 0 less than x less than pi by 2, 0 to 90 அப்படின்னா என்னது ஃபஸ்ட் கோடன். அடுத்து இந்த cos yயில் இந்த yங்கிறது அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 less than y less than pi by 2 அப்படின்னா என்னது 0 to 90னா அதுவும் ஃபஸ்ட்டு கோடன். அப்போ எக்ஸும் ஒய்யும் ஃபஸ்ட் கோடனில் இருக்குங்கன்னா ஃபைன் தி வேல்யூ ஆஃப் த்ரீ சப்டிஷன், சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், செகண்ட் சப்டிஷன் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், தேர்ட் சப்டிஷன் டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறான். பாருங்கள் சொல்யூஷனில் கிவன் தட் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சைன் எக்ஸ் எடுத்துக்கிறோம். சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 15/17. ஓகேவா, நமக்கு வீணோ தட் நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி தெரியும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸ் ரைட் சைடு கொண்டு போனால் -1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். cos square x equal to 1 minus sin square x. இந்த cos square x equal to 1 minus sin square x போத் சைடு என்ன பண்ணுறோம், ரூட் எடுக்கிறோம். அப்போ ரூட் எடுத்தால் cos x equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா, cos x equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin x ஓட வேல்யூ 15/17. அப்போ sin square x 15/17 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 15/17 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், இந்த 15க்கும் 17க்கும் ஸ்கொயர் எடுக்கிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 15க்கு ஸ்கொயர் எடுத்தால் 225 டிவைட் பை 17க்கு ரூட் எடுத்தால் 289. ஓகேவா, அப்போ ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 225 டிவைட் பை 289 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப், இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 289 இங்கே 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் எல்சிஎம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 289 மைனஸ் 225 டிவைட் பை 289. இந்த 289லேருந்து 225 மைனஸ் பண்ணிட்டா 64 டிவைட் பை 289. அப்போ ரூட்டுக்குள்ள என்ன இருக்குது, 64 டிவைட் பை 289 இருக்குது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 64 டிவைட் பை 289. 64க்கு ரூட் எடுத்தால் 8, 289க்கு ரூட் எடுத்தால் 17. அப்போ தேர்ஃபோர் காஸ் எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8/17. அப்போ காஸ் எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ சார் கிடச்சிருக்கு அப்படின்னா 2 வேல்யூ. ஒன்று ப்ளஸ் 8/17, அனதர் வேல்யூ மைனஸ் 8/17. 2 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ அந்த 2 வேல்யூமே எடுத்துக்கிறதா சார், இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கணுமானா நம்ம அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட் என்ன கொடுத்துருக்கோம், 0 less than x less than pi by 2, 0 less than x less than pi by 2. அப்போ எக்ஸுங்கிற ஆங்கிள் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு கோடனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கோடனில் இந்த காஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் 4 கோடன் சொல்ல. ஃபஸ்ட்டு கோடனில் ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். செகண்ட் கோடனில் சைனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், ரிமைனிங் 4 நெகட்டிவ். தேர்டில் பார்த்தீங்கன்னா டேனும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், ரிமைனிங் 4ஸும் நெகட்டிவ். அதேமாதிரி ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா காசும் அதோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ். அப்போ ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு பார்த்துருப்போமா. அப்போ ஃபஸ்ட்டு கோடனில் எல்லாமே எனது பாசிட்டிவ். அப்போ காஸ் எக்ஸை நம்ம எதில் எடுத்துக்கணும், பாசிட்டிவில் எடுத்துக்கணும். அப்போ ப்ளஸ் 8/17 மட்டும் எடுத்துக்கணும். அந்த மைனஸ் 8/17 ஒமிட் பண்ணிடும். அப்போ ஃபஸ்ட்டு கோடனில் இருக்கனால இங்கே ஹியர் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8/17. காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 8/17. நெக்ஸ்ட்டு ஆல்சோ கிவன் தட், வேறு என்ன சார் கொடுத்துருக்கோம், காஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்கோம். ஆல்சோ கிவன் தட் காஸ் ஒய் ஈக்குவல் டு 12/13. காஸ் ஒய் ஈக்குவல் டு 12/13. இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை ரைட் சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸா. அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இங்கே ஒயில் இருக்குது ஆங்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் ஒய் ரைட் சைடு கொண்டு போனால் சைன் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். அப்போ போத் சைடு ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன சார் கிடைக்கும்னா சைன் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது எங்கே சார் திடீர்னு வந்ததுன்னு பார்க்காதீங்க. இங்கே இந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். இங்கே அந்த எக்ஸுக்கு பதில் இங்கே ஒய் இருக்குது. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஒய்னா 12/13 வேல்யூ, காஸ் ஸ்கொயர் ஒய்னா 12/13 ஹோல் ஸ்கொயர். அப்போ 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அப்போ காஸ் ஸ்கொயர் ஒய் வந்து என்ன சொன்னால் 144 டிவைட் பை 169. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப்
1 minus 144 divided by 169. இப்போ இதுக்கு LCM எடுக்கிறோம். LCM இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 169 minus 144 divided by 169. ஓகேவா? அப்போ sin y equal to plus or minus root of 169 minus 144 divided by 169. 169லேருந்து 144 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் என்னது 25வா? 169லேருந்து 144 மைனஸ் பண்ணால் 25 டிவைட் பை 169. 25 டிவைட் பை 169ங்கிறது ரூட்டில் இருக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 டிவைட் பை 169. இப்போ 25க்கு ரூட் எடுத்தால் 5, 169க்கு ரூட் எடுத்தால் 13. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/13 sin yக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. அதாவது sin y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5/13. அப்போ 5/13 ஒரு வேல்யூ, மைனஸ் 5/13 ஒரு வேல்யூ கிடைக்குது. ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ சார் இருக்குன்னா, இந்த ஒய்ங்கிற ஆங்கிள் எங்கே சார் இருக்குன்னா ஃபஸ்ட் கோடனில் இருக்குது. 0 less than y less than π/2. அப்போ 0 to 90னா ஃபஸ்ட் கோடன். ஃபஸ்ட் கோடனில் இந்த சைன் வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். ஆல் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ் ஃபஸ்ட் கோடனில். அப்போ sin yக்கு பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ ஹியர் sin y ஈக்குவல் டு 5/13. sin y ஈக்குவல் டு 5/13. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த தேர்டு சப்டிவிஷனுக்கு இந்த tan x tan yயோட வேல்யூ வேணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா tan x வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம், tan y வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ tan x ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? sin x by cos x. அப்போ sin x ஓட வேல்யூ 15/17 சம்மில் கொடுத்துருக்கோம். cos x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது 8/17. அப்போ 15/17 டிவைட் பை 8/17. இந்த 17 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 15/8ன்னு இருக்கும். அப்போ தேர்ஃபோர் tan x ஈக்குவல் டு 15/8. அதேமாதிரி tan y. tan y என்னது? sin y by cos y. tan y னா sin y by cos y. sin y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 5/13 டிவைட் பை நெக்ஸ்ட் cos y ஓட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்கோம். என்னது? 12/13. அப்போ 5/13 டிவைட் பை 12/13. 13 கேன்சல் ஆயிரும். அப்போ 5/12ங்கிறது tan y ஓட வேல்யூ. இப்போ தேர்ஃபோர் tan y ஈக்குவல் டு 5/12. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன சொன்னால், நம்ம சமூக இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 சப்டிவிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான sin x cos x, sin y cos y, tan x tan y ஓட வேல்யூவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு போகிறோம். sin ஆஃப் x ப்ளஸ் ஒய். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து sin ஆஃப் x ப்ளஸ் ஒய். இது என்ன ஃபார்மில் இருக்குது? sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. நம்ம trigonometric ஐடென்டிட்டி ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு பார்த்துருப்போம். அங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கிற பிளேஸில் எக்ஸ் ஒய்னு இருக்குது. அதேமாரி சைனில் லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடு ப்ளஸ் தான். ஓகேவா? அப்போ சைன் வரும்போது ஒரு டேர்மில் சைன் காஸ், இன்னொரு டேர்மில் சைன் காஸ் சைன் வரும். ரெண்டுமே ஒரே டைமாக ஒரே ரேஷியோவாக வராது, அது காசில் தான் வரும். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஃபார்முலா என்னது? sin x cos y ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். sin x ஓட வேல்யூ என்ன சொன்னால் 15/17 இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னது? 12/13. sin x ஓட வேல்யூ 15/17 இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ 12/13 ப்ளஸ் காஸ் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 8/17 இன்ட்டு sin ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 5/13. அப்போ 8/17 இன்ட்டு 5/13. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னா ஃப்ராக்ஷனுக்கு மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம், டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 15 12s ஆர் 180 டிவைட் பை 17 இன்ட்டு 13 221 ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மையும் நியூமரேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 8 இன்ட்டு 5 8 5s ஆர் 40 டிவைட் பை 17 இன்ட்டு 13 221. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 180 டிவைட் பை 221 ப்ளஸ் 40 டிவைட் பை 221 கிடைக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 180 ப்ளஸ் 40 டிவைட் பை 221. அப்போ 180 40 ஆட் பண்ணால் 220. அப்போ 220 டிவைட் பை 221ங்கிறது என்ன சொன்னால் sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 220 டிவைட் பை 221. sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 220 டிவைட் பை 221. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இது என்ன ஃபார்முலாஸாக இருக்குன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்னது? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. லெஃப்ட் சைடு மைனஸ்னால் ரைட் சைடு ப்ளஸ் வரும் காசை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? காசை பொறுத்த வரைக்கும் சைன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சைனுக்கும் ரைட் சைடில் இருக்க ஆப்போசிட் சைனாக இருக்கும். சைனை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே ஒரே சைன் தான். ஓகேவா? அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ், அப்போ ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் எக்ஸு, பீட்டா இருக்கிற பிளேஸில் ஒய் இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். காஸ் எக்ஸோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 8/17 இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னது 12/13 ப்ளஸ் சைன் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 15/17 இன்ட்டு சைன் ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோன்னது 5/13. அப்போ 8/17 இன்ட்டு 12/13 ப்ளஸ் 15/17 இன்ட்டு 5/13. இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ரெண்டும் ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 8
12 ஆர் எவ்வளவு 96 டிவைட் பை 17 இன்ட்டு 13 221 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 15/17 இன்ட்டு 5/13 மல்டிப்ளை பண்ணுறோம். நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 15 இன்ட்டு 5 75 டிவைட் பை 17 இன்ட்டு 13 221. அப்போ 75 டிவைட் பை 221 கிடைக்குது. அப்போ இந்த 96 டிவைட் பை 221 ப்ளஸ் 75 டிவைட் பை 221 இது ரெண்டையும் என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம். டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 96 ப்ளஸ் 75 டிவைட் பை 221. 96ஐயும் 75ஐயும் ஆட் பண்ணால் 171. அப்போ 171 டிவைட் பை 221 கிடைக்குது. எது காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 171 டிவைட் பை 221. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு ஃபார்முலானது டேன் எக்ஸ் ப்ளஸ் டேன் ஒய். அதாவது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு பார்த்துருப்போம். ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் எக்ஸ், பீட்டா இருக்கிற பிளேஸில் ஒய் இருக்குது. அப்போ டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான ஃபார்முலா டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா டிவைட் பை 1 மைனஸ் டேன் ஆல்ஃபா டேன் பீட்டா. அப்போ லெஃப்ட் சைடில் ப்ளஸ்னா நியூமரேட்டர், ரைட் சைடில் நியூமரேட்டரில் அதே சைன் ப்ளஸ்ஸு, டினாமினேட்டரில் ஆப்போசிட் சைன் மைனஸ் வரும். அந்த சைனை மறந்துடுங்க, அதுக்கு ஷார்ட்கட் அதுக்காக சொன்ன வேறு இல்லை. அப்போ இங்கே டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஃபார்முலானது tan x plus tan y divided by 1 minus tan x tan y. ஓகேவா. ஈக்குவல் டு இப்போ tan x ஓட வேல்யூ என்னது கண்டுபிடிச்சிருக்கோம் 15/8 ப்ளஸ் tan y ஓட வேல்யூ 5/12. அப்போ 15/8 ப்ளஸ் 5/12ங்கிறது நியூமரேட்டரில் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் tan x ஓட வேல்யூ 15/8 இன்ட்டு tan y ஓட வேல்யூ 5/12. அப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 15/8 இன்ட்டு 5/12. இப்போ நியூமரேட்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை ஆட் பண்ணுறோம். 15/8 ப்ளஸ் 5/12 ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 15ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15 12s ஆர் 180 ப்ளஸ் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 5s ஆர் 40 டிவைட் பை இந்த ரெண்டு டினாமினேட்டருக்கு மல்டிப்ளை பண்ணால் 8 இன்ட்டு 12 12 8s ஆர் 96. அப்போ 180 ப்ளஸ் 40 டிவைட் பை 96ங்கிறது இந்த நியூமரேட்டரில் ஹோல் டிவைட் பை டினாமினேட்டரில் 1 மைனஸ் இது ரெண்டு என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. அப்போ நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணால் 15 5s ஆர் 75 டிவைட் பை 8 12s ஆர் 96. அப்படி டினாமினேட்டரில் 1 மைனஸ் 75 டிவைட் பை 96ன்னு கிடைக்குது. ஓகேவா. அப்போ நியூமரேட்டரில் 180 ப்ளஸ் 40 டிவைட் பை 96, டினாமினேட்டரில் ஹோல் டிவைட் பை 1 மைனஸ் 75 டிவைட் பை 96ன்னு கிடைக்குது. அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் 180 ப்ளஸ் 40 என்னது 220 220 டிவைட் பை 96 இது நியூமரேட்டரில் ஹோல் டிவைட் பை இந்த 1 மைனஸ் 75 டிவைட் பை 96ன்னு இருக்குல்ல 1 மைனஸ் 75 டிவைட் பை 96ன்னு இருக்குல்ல. அப்போ இங்கே டினாமினேட்டரில் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 1 இன்ட்டு 96 மைனஸ் 75 டிவைட் பை 96ன்னு வரும். அப்போ பாருங்கள் இங்கே நியூமரேட்டரில் 220 டிவைட் பை 96 ஹோல் டிவைட் பை 96 மைனஸ் 75 டிவைட் பை 96. ஓகேவா. அப்போ நியூமரேட்டரில் 220 பை 96 இங்கே 96 மைனஸ் 75 என்ன சார்னா 21. அப்போ 21 பை 96 இந்த 96 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா 220 டிவைட் பை 21 கிடைக்குது. 220 டிவைட் பை 21ங்கிறது tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ. tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 220 டிவைட் பை 21. இப்போ இந்த சம்மில் ஃபஸ்ட்டு சம்மில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க. என்னது sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய், காஸ் ஆஃப் செகண்ட் சப்டிவிஷன் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், தேர்ட் சப்டிவிஷன் tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த சம்மு எல்லாமே நம்ம ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா sin எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் sin ஒய். அதுவே காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா ஃபார்முலா காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் sin எக்ஸ் sin ஒய். அடுத்து tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ஃபார்முலா tan எக்ஸ் ப்ளஸ் tan ஒய் டிவைட் பை 1 மைனஸ் tan எக்ஸ் tan ஒய். அப்போ இந்த ஃபார்முலாவில் தேவைப்படக்கூடிய அந்த sin எக்ஸ் காஸ் ஒய் sin ஒய் tan எக்ஸ் tan ஒய் இதெல்லாம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணால் நமக்கு அந்த 3 சப்டிவிஷனோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ இந்த கால்குலேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் அந்த எல்சிஎம் எடுக்கிறது, ஆட் பண்ணுறது, மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஓகேவா. இதே மாடல் தான் அடுத்த சம் எக்ஸைஸ் 3.4ல் செகண்ட் சம். எக்ஸைஸ் 3.4ல் செகண்ட் சம். If sin A equal to 3/5, if sin A equal to 3/5 and cos B equal to 9/41 and cos B equal to 9/41, இங்கே ஏங்கிற ஆங்கிள் பிங்கிற ஆங்கிள் எந்த கோணத்தில் இருக்குன்னு சொல்லிடுவோம். ஏ வந்து என்ன சொல்லலாம் 0 less than A less than π/2 0 to π/2. அப்போ என்னது ஃபஸ்ட்டு கோணம் 0 to 90னா ஃபஸ்ட்டு கோணத்தில் ஏங்கிற ஆங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0 less than B less than π/2 இங்கேயும் 0 to 90ங்கிறது அந்த ஃபஸ்ட்டு கோணத்தில் தான் பிங்கிற ஆங்கிள் இருக்குங்கிறான். ஓகேவா. அப்போ if sin A equal to 3/5 and cos B equal to 9/41, 0 less than A less than π/2, 0 less than B less than π/2, find the value of ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா sin ஆஃப் A ப்ளஸ் பி, செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் A மைனஸ் பி. இங்கே 2 சப்டிவிஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம் sin A காஸ் பியோட வேல்யூ, காஸ் A காஸ் பியோட வேல்யூ, sin A sin பியோட வேல்யூ, காஸ் A காஸ் பியோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு
நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு சப்டிஷனோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சொல்யூஷனில் கிவன் தட் ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த கிவன் தட் sin A ஈக்குவல் டு 3/5. ஓகேவா? அப்போ நம்ம cos A வேல்யூ வேணும். அப்போ cos A வேல்யூனா ஃபார்முலா அது cos A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டி வச்சு தான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். அதை ஒரு டைம் பார்த்துங்க. சப்போஸ் இந்த ஃபார்முலா எப்படி வந்து தெரியல, அதை ஒரு டைம் பார்த்துங்க. cos A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin ஏனா 3/a, sin ஸ்கொயர் ஏனா 9/25. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9/25. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 25 மைனஸ் 9 டிவைட் பை 25 வரும். 25 மைனஸ் 9 என்ன சொன்னால் 16. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16/25 கிடைக்கும். அப்போ 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/5 கிடைக்கும். எதோட வேல்யூ? காஸ் ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/5 கிடைக்கும். காஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4/5 கிடைக்குது. இதில் நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கணுமா நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும்னா இந்த ஏங்கிற ஆங்கிள் எந்த கோடனில் இருக்குன்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோடன் 0 to 90, 0 லெஸ் தென் ஏ லெஸ் தென் π/2 ஃபஸ்ட்டு கோடன். ஃபஸ்ட்டு கோடனில் இந்த காசு வந்து என்னது? பாசிட்டிவ். எல்லாம் ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். அப்போ காசு என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ காஸ் ஏவோட வேல்யூ எது மட்டும் எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு 4/5. நெக்ஸ்ட் ஆல்சோ கிவன் தட் வேறு என்ன சார் வேல்யூ கொடுத்தோம்னா காஸ் பியோட வேல்யூ கொடுத்துருவோம். என்னது? 9/41. ஆல்சோ கிவன் தட் காஸ் பி ஈக்குவல் டு 9/41. அப்போ சைன் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் பினா 9/41. காஸ் ஸ்கொயர் பினா 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 41 ஸ்கொயர் பண்ணால் 1681. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 81 டிவைட் பை 1681 கிடைக்குது. இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 1681 மைனஸ் 81னா 1600 கிடைக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா அதே 1681. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1600 டிவைட் பை 1681. அப்போ இது ரூட் எடுக்கணும். அப்போ நியூமரேட்டரில் 1600க்கு ரூட் எடுத்தால் 40, அதேமாதிரி 1681க்கு ரூட் எடுத்தால் 41. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 40 டிவைட் பை 41 கிடைக்கும். அப்போ சைன் பி ஈக்குவல் டு என்ன சார் வேல்யூ கிடைக்குதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 40 டிவைட் பை 41 கிடைக்குது. இதில் ரெண்டு வேல்யூ கிடைக்குது. 40/41ங்கிற ஒரு வேல்யூ மைனஸ் 40 டிவைட் பை 41ங்கிற ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இதில் எந்த வேல்யூ சார் எடுத்தோம்னா இந்த பிங்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் பி லெஸ் தென் π/2னா ஃபஸ்ட் கோடன். பிங்கிற ஆங்கிள் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் கோடனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் கோடனில் இருக்குன்னா அந்த சைன் எங்கே? சைன் ஃபஸ்ட் கோடனில் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ சைன் பி ஈக்குவல் டு 40 டிவைட் பை 41. ஓகேவா? காஸ் பியோட வேல்யூ 9/41, சைன் பியோட வேல்யூ 40 டிவைட் பை 41, சைன் ஏவோட வேல்யூ 3/5, காஸ் ஏவோட வேல்யூ 4/5. இப்போ சம்முக்கு போவோம். என்ன சப்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சப்டிஷன் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னா ஃபார்முலா என்னது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இங்கே ப்ளஸ்னா இங்கேயும் ப்ளஸ். சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. சைன் ஏவோட வேல்யூ என்னது? 3/5 இன்ட்டு காஸ் பியோட வேல்யூ 9/41. அப்போ 3/5 இன்ட்டு 9/41 ப்ளஸ் காஸ் ஏவோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா 4/5 இன்ட்டு சைன் பியோட வேல்யூ என்னன்னா 40 டிவைட் பை 41. அப்போ 3/5 இன்ட்டு 9/41 ப்ளஸ் 4/5 இன்ட்டு 40 டிவைட் பை 41. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை, இது ரெண்டு ஒரு டேர்ம், இது ரெண்டு ஒரு டேர்ம், இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. நியூமரேட்டர் டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 9s are 27 டிவைட் பை 5 இன்ட்டு 41 என்னன்னா 205. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 27 டிவைட் பை 205 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுவது 4 இன்ட்டு 40 160 டிவைட் பை டினாமினேட்டர் 5 மல்டிப்ளை பண்ணுவது 5 இன்ட்டு 41 225. சாரி 205. அப்போ என்ன சார் கிடச்சிருக்கு? ஃபஸ்ட்டு டேர்ம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 27 டிவைட் பை 205 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 160 டிவைட் பை 205. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 27 ப்ளஸ் 160 டிவைட் பை 205. அப்போ நியூமரேட்டரில் 27 ப்ளஸ் 160 ஆட் பண்ணால் 187 டிவைட் பை 205. அப்போ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 187 டிவைட் பை 205ங்கிறது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிஷன் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா என்னது? காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. காஸ் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அப்படின்னா காஸ் ஏவோட வேல்யூ 4/5 இன்ட்டு காஸ் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9/41 ப்ளஸ் சைன் ஏவோட வேல்யூ 3/5 இன்ட்டு சைன் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 டிவைட் பை 41. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுவது 4 9s are 36 டிவைட் பை 5 இன்ட்டு 41 205 ப்ளஸ்
இங்கே ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 40 120 டிவைட் பை 5 × 41 205. அப்போ என்ன கிடைக்குது 36 டிவைட் பை 205 ப்ளஸ் 120 டிவைட் பை 205 கிடைக்குது. அப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணும். அப்போ 36 + 120 டிவைட் பை 205 கிடைக்குது. 36 + 120 ஆட் பண்ணானது 156. அப்போ காஸ் ஆஃப் a மைனஸ் பியோட வேல்யூ 156 டிவைட் பை 205. அப்போ இங்கே ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. காஸ் ஆஃப் a மைனஸ் பி, சைன் ஆஃப் a ப்ளஸ் பி. அப்போ சைன் ஏ காஸ் ஏ, சைன் பி காஸ் பியோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.16. இஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 ஃபஸ்ட்டு கோடனில் கொடுங்க. இன் ஃபஸ்ட்டு கோடன் இந்த சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 இன் ஃபஸ்ட்டு கோடன்னா அந்த ஆங்கிள்ஸ் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கோடனில் இருக்குது அப்படிங்கிறோம். போன சம்மில் அந்த 0 <x π/2 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்தோம்? டைரெக்டாக ஃபஸ்ட்டு கோடன் கொடுத்துட்டோம். அண்ட் காஸ் ஒய் ஈக்குவல் டு -12/13 இன் செகண்ட் கோடன். அப்போ இந்த ஒய்ங்கிற ஆங்கிள் எங்கே இருக்குது? செகண்ட் கோடனில் இருக்குங்கிறோம். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு -12/13 இன் செகண்ட் கோடன். தென் ஃபைன் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். செகண்ட் சப்டிஷன் வந்து காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். ரெண்டு சப்டிஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். போன சம் மாதிரி தான் சொல்யூஷன் என்ன பண்ணுறோம்? கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ கிவன் தட் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5. அப்போ காஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானது +or-√1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ +or-√1 மைனஸ் சைன் எக்ஸ்னா 4/5, சைன் ஸ்கொயர் எக்ஸ்னா 16/25. இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 25 - 16. அங்கே என்னது 25 - 16 9. அப்போ +or-√9/25 கிடைக்குது. +or-9/25 கிடைக்குது. 9க்கு ரூட் எடுத்தால் 3, 25க்கு ரூட் எடுத்தால் 5. அப்போ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு +or-3/5 கிடைக்குது. காஸ் எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ 3/5 -3/5 ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இதில் எந்த வேல்யூஸ் எடுத்தோம்னா இந்த எக்ஸுங்கிற ஆங்கிள் ஃபஸ்ட்டு கோடனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கோடனில் காஸ் வந்து என்ன சொன்னால் பாசிட்டிவ். அப்போ காஸ் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ காஸ் எக்ஸோட வேல்யூ 3/5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆல்சோ கிவன் தட் காஸ் ஒய் ஈக்குவல் டு -12/13. காஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்தோம்னா -12/13. அப்போ சைன் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா +or-√1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு +or-√1 மைனஸ் காஸ் ஒய்னா -12/13. காஸ் ஸ்கொயர் ஒய்னா இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 13 ஸ்கொயர் பண்ணால் 169. அப்போ காஸ் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ 144/169. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? +or-√1 மைனஸ் 144/169 ஈக்குவல் டு இந்த எல்சிஎம் எடுக்கிறோம். அந்த 169 நீங்கள் ஒன்னோட மல்டிப்ளை பண்ணுறது 169 - 144 கிடைக்கும். 169லேருந்து 144 மைனஸ் பண்ணால் 25. அப்போ +or-√25/169 கிடைக்குது. +or-√25/169 கிடைக்குது. அப்போ 25க்கு ரூட் எடுத்தால் 5, 169க்கு ரூட் எடுத்தால் 13. அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு +or-5/13 கிடைக்குது. அப்போ சைன் ஒய்க்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. 5/13 ஒரு வேல்யூ, அடுத்தது -5/13ங்கிறது அனதர் வேல்யூ. ரெண்டு வேல்யூ கிடைக்குது. இந்த ரெண்டு வேல்யூவில் எதை சார் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே ஒய்ங்கிறது எங்கே இருக்குங்கிறான்? செகண்ட் கோடனில் இருக்குங்கிறான். செகண்ட் கோடனில் சைன் வந்து என்னது? பாசிட்டிவ். சைனு அதோட ரெசிப்ரோக்கில் என்னது? பாசிட்டிவ். அப்போ இந்த சைன் ஒய்க்கு நம்ம என்ன பண்ணோம்? பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். செகண்ட் கோடனில் சைன் பாசிட்டிவ். அப்போ சைன் ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் சைன் ஒய்யோட வேல்யூ 5/13. ஓகேவா? அப்போ சைன் எக்ஸோட வேல்யூ 4/5, காஸ் எக்ஸோட வேல்யூ 3/5, காஸ் ஒய்யோட வேல்யூ -12/13, சைன் ஒய்யோட வேல்யூ 5/13. அப்போ 4 வேல்யூஸ் தெரியும். இப்போ என்ன வேல்யூ கேட்குறானோ அதுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்னது? சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு ஃபார்முலா என்னது? சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ், ஏன்னா சைனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு மைனஸ். அப்போ சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். இப்போ சைன் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 4/5 கொடுத்துருக்கான். இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்கான், அது -12/13. அப்போ 4/5 இன்ட்டு -12/13. அப்போ இன்ட்டு அப்படிங்கும்போது நெகட்டிவ் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். இப்போ 4/5 இன்ட்டு -12/13. அடுத்தது ஃபார்முலாவில் வர மைனஸ் காஸ் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் 3/5 இன்ட்டு சைன் ஒய்யோட வேல்யூ 5/13. 3/5 இன்ட்டு 5/13. இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ரெண்டும் ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறது நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு -12. 4 12s are 48. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -48 டிவைட் பை 5 இன்ட்டு 13. 13 5s are 65. அப்போ -48 டிவைட் பை 65 கிடைக்குது. அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரோட மல்டிப்ளை 3 5s are 15. அதேமாதிரி டினாமினேட்டரில் 5 13s are 65. அப்போ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். அப்போ -15/65 கிடைக்குது. -15/65. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் என்ன பண்ண ஆட் பண்ணும்?
அப்போ என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது -48 -15 ரெண்டும் சேம் சைன். -48 -15 ரெண்டையும் ஆட் பண்ணால் -63ங்கிறது நியூமரேட்டர். அப்போ -63 / 65 கிடைக்கும். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -63 / 65 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்முலா என்னது, காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு ப்ளஸ். ஓகேவா? காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். ஓகேவா? காஸ் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/5 இன்ட்டு காஸ் ஒய்யோட வேல்யூ -12/13 ப்ளஸ் சைன் எக்ஸோட வேல்யூ 4/5 இன்ட்டு சைன் ஒய்யோட வேல்யூ 5/13. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டும் ஒரு டேர்ம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஒரு டேர்ம் எடுத்துக்கணும். அப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறது 3 × -12, 3 12s are 36. அப்போ -36 / 5 × 13 டினாமினேட்டரில் 65 ப்ளஸ் இங்கே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறது 4 × 5 20 / டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறது 5 × 13 65. அப்போ -36 / 65 ப்ளஸ் 20 / 65 கிடையாது. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணும். டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணும்போது -36 + 20 / 65 -36 + 20 / 65. அப்போ -36 + 20 என்ன சொன்னால் -16 ஆட் பண்ணால் -16 / 65 கிடைக்குது. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன சார் அப்படின்னா -16 / 65 கிடைக்குது. அப்போ இந்த மாடலில் எந்த சம் கேட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், அடுத்தது காஸ் ஒய் சைன் ஒய், இதோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டி ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். சைன் வரும்போது லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு மைனஸ், அதே லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா சைன் வரும்போது லெஃப்ட் சைடு மைனஸ்னா ரைட் சைடு மைனஸ், அதேமாதிரி சைனில் லெஃப்ட் சைடு ப்ளஸ் வந்துச்சுன்னா ரைட் சைடு என்ன சொன்னால் ப்ளஸ், அதேமாதிரி காஸ் வரும்போது மட்டும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ப்ளஸ்ஸு, அதுவே லெஃப்ட் சைடு ப்ளஸ்னா ரைட் சைடு மைனஸ். அந்த ஃபார்முலாவை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே கால்குலேஷன் பண்ணும்போது அந்த மல்டிப்ளை பண்ணுறது ஆட் பண்ணுறது எல்சிஎம் எடுக்கிறது அந்த கால்குலேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.